தரமான கல்வியும் தடையில்லா மின்சாரமுமே தமிழ்நாட்டிற்கு தேவை என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், சின்னங்களை பார்க்காமல் திட்டங்களை பார்த்து வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டார். கடந்த 50 ஆண்டுகளில் செய்யாததை அதிமுக, திமுக கட்சிகள் அடுத்த 5 ஆண்டுகளில் எப்படி செய்வார்கள் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பினார். இலவசங்களை விட வேலைவாய்ப்பு, லாபகரமான விவசாய திட்டம், தரமான மருத்துவம், கல்வி, தடையற்ற மின்சாரத்தையே மக்கள் விரும்புவதாகவும் அதனை பாமகவால் தர இயலும் என்றும் அன்புமணி தெரிவித்தார். ஸ்கூட்டி, செல்போனு, செட்டாப் பாக்ஸ் யாருக்கு தேவை? எங்களுக்கு தேவை என் தம்பிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு தேவை என் விவசாயிகளுக்கு நல்ல லாபகாரமான தொழிலை மாற்றணும். எங்களுக்கு தேவை நல்ல பள்ளிக்கூட ஆசிரியர்கள் பள்ளிக்கூடம் நல்ல கல்வி இலவசமா வேணும். எங்களுக்கு தேவை உடம்பு சரியில்லை நல்ல மருத்துவமனையில நல்ல டாக்டர், மருந்து, வைத்தியம், நர்ஸ் எல்லா கருவியில் இருக்கணும். எங்களுக்கு தேவை நல்ல வீடு, குடிசை வீடு எல்லாம் நல்ல கல்லு வீடு வேணும். எங்களுக்கு தேவை தடையில்லாத மின்சாரம் வேணும். கிரைண்டரோ, மிக்சியோ, போனோ, செட்டாப் பாக்ஸோ, ஆட்டுக்குட்டி எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இதனிடையே செஞ்சி தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அன்புமணி, பாமக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் தலையெழுத்து மாற்றி காட்டப்படும் என்றார். தாம் முதலமைச்சரானால் மாண்புமிகு என்ற சொல்லை நீக்கி அன்புமணி என்று கூப்பிட்டாலே போதும் என்றும் அவர் தெரிவித்தார்.